பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம சக்திவேல் இருந்துட்டு அண்ணா நீங்கள் இப்போவும் சொல்லுங்கள் வரீங்களா வருதில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் வந்து முத்துவேல் கிட்ட கேட்கவும் முத்துவேல் இருந்துட்டு குமார் கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியாது. நான் அங்கே என்னதான் ஏற்பாடு பண்ணியிருந்தாலையும் அது பொண்ணு கேஸுன்றதுனால குமாரை நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது. அதனால் நான் வரலை. என்னதான் இருந்தாலையும் குமாரும் நான் வளர்த்த பையன் தான். நீ வேணா பிரித்து பார்க்கலாம், ஆனால் எனக்கு பிரித்து பார்க்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து சொல்லிடுறாங்க. ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொன்ன உடனே குமார் இருந்துட்டு அப்பா இப்படி சண்டை போட்டு தான் நான் இந்த நிலமையில நின்றுட்டு இருக்கேன். நீங்கள் என்னைக்கு போய் நிற்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. எதுக்காக பெரியப்பா கிட்டே இப்படி சொல்றீங்க? ஒவ்வொரு விஷயமா பார்த்து செய்யறது பெரியப்பாவும் பெரியம்மாவும் தான். அவங்கள தப்பா பேச நமக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா வடிவு இருந்துட்டு இவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டல்ல தம்பி, அதுவே போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு வடிவு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா அம்மாச்சி இருந்துட்டு நானும் காலையில் கோமதியை பார்த்து பேசினேன். ஆனால் அவள் வீட்டில் பேசி பார்த்துருக்கா. ஆனால் தம்பி வந்து ரொம்ப கோவத்தில் இருக்கிறதுனால இந்த கேஸை வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாராம். ஆனால் கோமதி இருந்துட்டு நமக்காக போய் பேசியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இப்போ என் பையன் இந்த நிலைமையில் இருக்கிறதே அந்த ஆளுங்களா தான். ஆனால் இப்போ நீங்கள் அந்த குடும்பத்துக்கிட்டே போய் பேசிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோட இன்றைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.